முதல்ல தலைப்பை கேட்கும்போது நான் ரொம்ப பயந்துட்டேன். சொன்னது என்னன்னா ஜோதிடம் வெர்சஸ் ஆன்மீகம். என்னங்க இது ஆன்மீகம்ங்கிறதெல்லாம் பெரிய சமாச்சாரமே, நம்ம போய் அதை எப்படி எதிர்த்து பேசுறதுன்னு எனக்கு தூக்கமே இல்லை. அப்புறம் மறுநாள் தான் கொஞ்சம் தலைப்பை தெளிவுபடுத்தினாங்க. மனித வாழ்க்கையை மேம்படுத்துவது ஆன்மீகமா ஜோதிடமா? சரி ரைட்டு பேசலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்தது. முதல்ல எதிரிநிலை ஐயா பேசினாரு, 3 மனைவின்னு சொன்னாங்களாம். ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அது சொல்லும்போது. ஆனால் கடைசி வருத்தப்பட்டார், எனக்கு 1 தாங்க கல்யாணம் ஆச்சு. ஐயா அப்படி இல்லை, மனைவிங்கிறவள் அறிவில் மிகுந்தவள், மந்திரி, வழி நடத்தக்கூடியவள். 3 மனைவிமார்கள் சேர்ந்து எப்படி வழி நடத்துவார்களோ அப்படி உங்கள் ஒரு மனைவி வழி நடத்துவார். மனிதகுலம் மாணிக்கம் மகாலட்சுமி மனைவியாக அமைவார். அதற்கு அப்படி ஒரு அர்த்தமும் உண்டு. நீங்கள் அதை அப்படி தான் எடுத்துக்கணும், வருத்தப்படக்கூடாது. அதே மாதிரி பாரதிமா சொன்னாங்க, ஜோதிடம்ங்கிறது ஒரு ஊறுகாயாக தான் இருக்கட்டும். அது ஊறுகாவாகவே இருந்தாலும் எல்லா சாப்பாட்டுக்கும் வச்சு சாப்பிட்றலாம், உணவின் ருசியை கூட்டும். அதே போல்தான் மனித வாழ்க்கையை மேம்படுத்தும் ஜோதிடம். ஒரு கதையோடு ஆரம்பிக்கிறேன், சின்ன கதை. கிருஷ்ணதேவராயர் தெனாலிராமனை கூப்பிட்டார். தெனாலி இங்கே வா, ராமா இங்கே பாரு, உனக்கு ஒரு வீடு கொடுக்குறேன், இதை நீ என்ன பண்ணுற, யாருக்காவது கொடுத்துட்ற, இனாமா கொடுக்குற. தெனாலிக்கு ஒரே சங்கடம், என்னது இந்த வீடு நமக்கு கொடுப்பார்னு பார்த்தா யாருக்கோ கொடுக்க சொல்கிறாரு. சரி அரசே நான் கொடுத்துட்றேன், ஆனால் நான் ஒரு நிபந்தனை வைப்பேன், அதில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நான் இந்த வீட்டை கொடுப்பேன். சரி ராமா, உன்னோட இஷ்டப்படியே நீ பண்ணு. போனார், ஒரு போர்டு வச்சார். மக்களுக்கெல்லாம் விஷயம் கசிஞ்சிருச்சு. ராமர் இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டை வந்து இனாமா கொடுக்குறாராம், அதுக்கு ஒரு நிபந்தனையா, என்னவா இருந்தாலும் சரி ஜெயிச்சிடணும், வீட்டை வாங்கிடணும்னு எல்லாரும் கங்கணம் கட்டி நின்னாங்க மக்கள். எழுதி வச்சார் அழகா வீட்டுக்கு முன்னாடி. யாருக்கு ஆசையே இல்லையோ அவர்களுக்கு இவ்வீடு சொந்தம். யாரால் கேட்க முடியும்? ஆசையே உங்களுக்கு இல்லைன்னா இந்த வீட்டை நீங்கள் இனாமா எடுத்துக்கங்க. யாரையால இது வந்து சொல்ல முடியுமா, எனக்கு ஆசையே இல்லை எனக்கு இந்த வீட்டை கொடுங்கன்னு? அதே தான் அந்த வீடு அப்படிங்கிறது ஆன்மீகம், ஆசை அப்படிங்கிறது மனித வாழ்வு. மனித வாழ்க்கைக்குள்ள உழண்டுட்டு இருக்கும்போது ஆன்மீகம் என்பது எட்டாக்கனியாகத்தான் இருக்கும். இங்கே இருக்கக்கூடிய சன்னிதானம், மகா சன்னிதானம் அவர்களுக்கும் நமக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் இருக்குது. அவருடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஐயா சொன்னார், நாங்கள் 4 பேரும் கோள்களாம். ராகு கேதுக்கெலாம் இப்படி 363ல திரும்பிட்டார். நானும் அருண் சாரும் இருக்கிறோம், நாங்கள் ராகு கேது போல் சொன்னார். எல்லாரும் இங்கே கிரகங்கள் தான். இந்த கூடம் சுக்கிரன், இதில் உள்ள மின் இணைப்புகள் செவ்வாய், அந்த மின் இணைப்புகள் மூலம் கிணக்கின்ற ஒளி சூரியன். ஜோதிட அணியில் பேசும் நாங்கள் புதன், ஆன்மீகத்தை பற்றி பேசும் அவர்கள் கேது. இந்த விழாவின் நீதிபதி அவர்கள் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு சனி. ரெக்கார்ட் பண்றாங்கல்ல, ரெக்கார்ட் ஆகி லைவ்ல போகுது, நேரலை ராகு. குரு பிரகஸ்பதி சாட்சாத் எனக்கு எதிரில் உட்கார்ந்துருக்கிறாரு, மகா சன்னிதானம். அவருடைய 7ஆம் பார்வை 180 டிகிரியில என் மேல விழுந்துட்டு இருக்கு. என்னை விட நீங்கள்லாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? அவருடைய வலது பக்கம் திரும்பினார்னா 9ஆம் பார்வை 240 டிகிரியில உங்க மேல விழும். மகா பாக்கியவான்கள் நீங்கள்லாம். கிரகங்கள் 9 இருப்பது உண்மை. கிரக நகர்வுகளுக்கும் மனித வாழ்க்கைக்கும் சம்பந்தம் உண்டு என்பது அசைக்க முடியாத நன்மை. கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு அர்ஜுனன்ட்ட, அர்ஜுனா கேளு, பார்த்த சாரதியா நான் சொல்றேன், உன்னோட பாரத்தெல்லாம் என்கிட்ட இறக்கி வச்சிரு. காமம், குரோதம், லோபம் இந்த நோய்களுக்குள் அகப்பட்டு அவா என்னும் அழுக்குக்கு ஆட்பட்டு நான் என்கிற அகந்தை மூலம் ஏறி செய்யும் சவாரிதான் மனித வாழ்க்கை. மனித வாழ்க்கைனாலே இதுதான். இதை நீங்க துறக்கணும்னா ஞானியாகலாம். மனித வாழ்க்கையில் இருந்து கொண்டே ஆன்மீகத்தை தேடுவது என்பது நடக்காத ஒன்று. தயிர் சாதத்தில் ரசத்தை ஊற்றி சாப்பிட்ற மாதிரி. ஆன்மீக வாழ்க்கைங்கிறது வேற, மனித வாழ்க்கைங்கிறது வேற. மனுஷனா பிறந்துட்டோம், கடவுள்கிட்ட போய் வேண்டணுமா? மகேஷ் ஐயா சொன்னார், நாங்கள் எல்லாத்தையும் முருகன்கிட்ட கேட்போம், முருகன் கொடுத்துருவார். அது வேண்டுதல். வேண்டுதலும் முறையீடும் பிரார்த்தனை அல்ல. எனக்கு மனைவியை கொடு, நல்ல கணவனை கொடு, எனக்கு பணத்தை கொடு, வீட்டை கொடு, வாசலை கொடு, இதெல்லாம் வேண்டுதல்.
பிரார்த்தனை எங்கிருக்கிறது? வேண்டுதல் முறையீடு வேறு, பிரார்த்தனை வேறு. யாரையாவது பிடிக்கலையா, மாசாணி அம்மனுக்கு போய் மிளகாய் அரைச்சி வச்சிருவோம். மாசாணி அம்மன் என்ன ஏஜென்ட் ஈனாவா? ஆன்மீகத்தை தவறாக புரிந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் எட்டாக்கனி என்பது ஆன்மீகம். ஆன்மீகம் என்பது ரொம்ப பெரிய சமாச்சாரம், மிகப்பெரிய விஷயம். ஆனால் மனித வாழ்க்கையை நீங்கள் கடந்து போகணும் அப்படின்னா அதற்கு ஜோதிடம் என்பது ஒரு பெரிய வழிகாட்டி. எங்கள் தாத்தா சொல்வார், மரத்தில் இருக்கிற பலக்காயை விட கையில் இருக்கிற கலக்காயே மேல்னு. ஜோதிடமும் பெரிய விஷயம், ஆனால் அதுக்கு வழிகாட்டுதலுக்கு ஒரு புண்ணியம். ஜோதிடர்கள்னு நாங்கள் இருக்கிறோம். வேதம் சாஸ்திரம் படித்தவங்களும் மனுஷங்க தான், சாமானியர்களும் மனிதர்கள் தான். மனித வாழ்க்கை என்பது அனைவருக்கும் பொதுவானது. ஆன்மீகம் என்பது பெருங்கடல். அந்த கடலின் மீது பயணம் செய்யணும் அப்படின்னா அதற்கான துடுப்பு ஜோதிடம். பயணமே வேண்டாம், படகும் வேண்டாம், நான் உள்ளே குதிச்சு தைரியமாக உள்ளே நீந்தி முத்தெடுப்பேன்னா அது ஆன்மீகம். அப்போ மனித வாழ்க்கைக்கும் ஜோதிடத்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. மனித வாழ்க்கையை மேம்படுத்த உதவுவது ஜோதிடமே என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.